வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழகத்தில் வெயில் மட்டும் சூடுபிடிக்கல, தேர்தல் பிரச்சாரங்களும் அனலை பரப்பி வருகிறது. பரஸ்பரம் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார்கள். திமுக மேல பாஜகவும், அதிமுக மேல திமுகவும், திமுக பாஜக அதிமுக மேலேயும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார்கள். ஏற்கனவே முதலாவதாக திருச்சியில் திமுக தலைவர் கூட்டணி கட்சிகளுக்கான பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த சூழலில் திருச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கார். பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். இந்த தேர்தல் திமுக அதிமுகவுக்கு இடையிலான தேர்தல் தான், இதெல்லாம் மாற்ற முடியாது என்றும், தமிழ்நாட்டில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பொய் சொல்வது நீங்க தான் அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து, திமுக தலைவரை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். அதோடு இந்த தேர்தலோடு திமுக காற்றில் கரைந்து போகும் அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புறம் முன்வைக்கிறார். இந்த ஒரு சூழலில் அண்ணாமலை அவர்கள் என்னை தோற்கடிப்பதற்காக இந்த பங்காளி கட்சியெல்லாம் ஒன்று சேர போது 10 நாட்கள் இதை பார்க்க போகிறேன் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். களத்தில் திமுக அதிமுக எதிர் துருவங்கள் அப்படின்னா அண்ணாமலை வேறு மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. தொடர்ந்து பொய்களை மட்டுமே, மத்திய அரசு செஞ்ச திட்டங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி பொய்களை மட்டும் வைப்பது எவ்வாறு பொருந்தும் அப்படின்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இதற்கிடையில் திமுக தலைவருடைய பிரச்சாரம், அவர் ஏன் நீங்கள் திருச்சியில் பாஜகவை பற்றி ஒன்றுமே பேசலை, உங்கள் கள்ள கூட்டணி வெளியே வந்துருச்சா அப்படின்னு குற்றச்சாட்டை அடுக்கியிருக்கிறார் திமுக தலைவர். பாஜகவுக்கு வாக்களிப்பது எதிர்கால சந்ததிக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்ற குற்றச்சாட்டையும் திமுக தலைவர் முன்வைக்கிறார். சூடுபிடித்த தேர்தல் பரப்புரை, பிரச்சார வலம் யாருக்கு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய மதிமுக தரப்பிலிருந்து இலக்கிய அணி தலைவர் திரு காரை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல அதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமதி சசிரேகா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு எல்லா பிரச்சாரங்களையும் செங்கல் எடுத்துட்டு போறார் உதயநிதி, டைம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, முதல்ல ஸ்கிரிப்டை மாத்துங்க அப்படின்றார் சார் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டாரா? அப்ப பிஜேபி கட்டாதுங்கிற முடிவு எடுத்தால் அந்த வார்த்தையை சொல்றாரு. நானும் குரல் கொடுப்பேன், டேட்ஸ் வந்தாக வேண்டும், அந்த மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று குரல் கொடுக்கதை விட்டுவிட்டு அதை கொண்டு வர வேண்டாம், எதற்காக அது குரல் கொடுக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்னு அவருக்கே தெரியல. பாரதிய ஜனதா கட்சி பற்றி பேசுறதுக்கு பயந்துக்கிறாரு பாவம். எதனால பயந்துட்டாருன்னு தெரியல. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடை பார்த்து எல்லா அமைச்சர்களுமே வாயை பொத்தி அமைதி ஆயிட்டாங்க. யாரும் வாயே திறக்கிறதில்ல. அது என்னன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டது என்பதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லிட்டு வர்றோம். அது இப்போ சொல்கிறேன், நானும் அதே தான் சொல்ல வர்றேன். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்த பொழுது 75% ஒன்றிய அரசும் 23% மாநில அரசு, 2% விவசாயிகள் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை பாரதிய ஜனதா கட்சி இந்த 3 ஆண்டுகளாக 2020 75% மாநில அரசுகள் ஒதுக்க வேண்டும் என்றும் 23% ஒன்றிய அரசு கொடுக்கணும், 2% விவசாயிகள் என்று சொல்லி விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு மட்டும் 2020-21 24,350 கோடி ரூபாய் லாபம் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது விவசாயிகளுக்கு செஞ்ச சதி என்றதான் நாங்கள் வெளிப்படையா சொல்றோம். ஏன் விவசாயி சொல்றீங்க? அது மட்டுமல்ல, காவிரி நீர் பிரச்சனையில பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? ஒரு அதிகாரம் இல்லாத அமைப்பாக அதை உருவாக்கி ஜல்சக்திகர் துறையோடு அதை இணைச்சு காவிரி நீர் பிரச்சனைக்காக பேசக்கூட அந்த வாரியமே ஜல்சக்தி துறைக்கு போயிருச்சு. அதோட அதிகாரத்தையே குறைச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் கர்நாடகாவில் இவ்வளவு தப்பா அவங்க எகத்தாளமா பேசுற காரணம். தமிழ்நாட்டில் ஒரு நாள் மேகதூதும் வராது, எந்த தூதும் வராது, அதுக்கு யாரும் இங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசு அங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜல்சக்தி திட்டத்தோடு சேர்த்து நீர்த்து போக வைத்து விட்டது காவிரி பிரச்சனை. இதை வன்மையா விவசாயிகளும் கண்டிக்கிறாங்க, திமுகவும் கண்டிக்குது. இது மட்டுமல்ல, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சது நான் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாருல.
நீங்க வந்து மீத்தேனுக்கு இத்தனை கையெழுத்து நீங்க போட்டீங்கன்னு அறிவிச்சீங்க, குற்றச்சாட்டு அதை வைக்கிறார் சார். செயல்படுத்தலையே. நான் என்ன சொல்றேன் சார், நீங்க அறிவிச்சீங்க, இந்தியாவுடைய ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரா? பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு ஒப்புதல் கொடுத்து அதை அமல்படுத்தினார்களா? அதை சொல்லுங்க. பண்ணலையே. கேட்போம் சார். நான் சசிரேகா அவர்களுடைய முதல் பார்வையை பெறுவதற்காக இங்க வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை தாண்டி இன்னைக்கு போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கு திமுகவுன்னு சொல்ற நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். கார்கே, எனக்கு சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா வச்சிருங்க. நீங்க பேசுறது ரொம்ப லோவா தான் கேக்குது. ஓகே, பேசலாமா? எஸ் எஸ் எஸ். இப்ப இவங்களே தானே முதலமைச்சர் 2-3 நாளா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பேசுற இடத்துல எல்லாம் என்ன சொல்றாரு அவரு? ஒண்ணு வந்து மத்திய அரசை திட்டிட்டு இருக்காரு, இல்லைன்னா என்ன பண்றாரு, அதிமுக வந்து விமர்சித்ததா, மத்திய அரசை விமர்சித்ததா, மோடியை விமர்சித்ததா, இதைதான் கேட்டுட்டு இருக்காரே தவிர நாங்கள் என்ன சொன்னோம் சென்ற தேர்தல்ல அதை செய்தோமா? ஏன்னா 2021 அவர் கொடுத்த 520 வாக்குறுதியிலே வந்து 5 வாக்குறுதி கூட உருப்படியா நிறைவேற்ற அவர்களுக்கு வக்கில்லை, வழி இல்லை. எங்களை பார்த்து வந்து நீங்க இப்படிதான் சொல்றீங்களா, அப்படிதான் சொல்றீங்களா? எங்களை பார்த்து வந்து நீங்க திமுக அந்த நிலைமையில் இருக்கு. அதிமுக வழி இல்ல அப்படிலாம் பேசாதீங்க. இல்ல, அண்ணா திமுக யோகி இருக்கா, தகுதி இருக்கா, தரம் இருக்கா? இந்த வார்த்தை பேசுறதுக்கு இந்த அம்மா தகுதி இருக்கா? அந்த வார்த்தை ஜாக்கிரதையா பேசணும். இல்ல அந்த இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ ஒழுக்கமா பேசணுமா? முதல்ல ஒழுக்கமா பேசணும். ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அந்த வார்த்தை நீ ஒழுக்கமா பேசணும். இல்ல அந்த வார்த்தை தடித்த வார்த்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்த இல்ல. முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்திலேயே நேற்று பேசும்போது வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறதா அப்படின்னு எதிர்க்கட்சிகளை பார்த்து கேட்கிறார். அது என்ன மாதிரியான பிரச்சாரம்? வக்கில்லையா, உங்களுக்கு வழி இல்லையா, நீங்கள் சொன்னதையே நிறைவேற்ற வழி இல்லையான்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கிறது? சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு அன்பார்லிமெண்டரி கிடையாது, தவறான வார்த்தை கிடையாது. 3.5 லட்சம் கோடி கடன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? திரு கோவிசராஜ் ஒரே நிமிஷம். அவங்க 100% வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியது அதிமுக அரசு. அது அண்ணன் செல்வராஜுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் நன்றாகவே தெரிந்திருப்பார் அதை பற்றி. கொஞ்ச காலம் வரைக்கும் கூட அதை வந்து தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தவர் தான். ஆனா ஒண்ணுமே நிறைவேற்றாம 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. 10 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் எங்க? 3 ஆண்டுகள்லயே இன்னைக்கு 3 லட்சம் கோடி கிட்ட வாங்கி வச்சுட்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றலையே. சொன்ன உடனே புதுமை பெண் ஊரெல்லாம் போய் முதலமைச்சர் பேசுறார். மொத்தம் 2,20,00,000 கார்டு இருக்குது, ரேஷன் கார்டுகள். நாங்க சொன்ன மிக்சி, ஃபேன், கிரைண்டர்ல இருந்து எல்லா திட்டங்களையுமே எல்லாருக்கும் தான் சார் கொடுத்தோம். வறுமை கோட்டுக்கு மேல இருக்கிறவங்களை கழிச்சிட்டா கூட நீங்க 1,80,00,000 அட்டைகளுக்கு கொடுத்திருக்கணும் இல்ல? நீங்களே ஒத்துக்கிறீங்க நான் 1,06,00,000 கார்டு தான் கொடுத்திருக்கோம்னு. 1,14,00,000 ஹலோ இல்ல புதுமை பெண் வேற திட்டம் எப்படி நீங்க நிறைவேற்றிட்டு தான் இருக்க முடியும்? இன்னொன்னு கேக்குறீங்க, அதிமுக வந்து இன்னும் திமுகவை தான் எதிர்க்கிறது, திமுகவை தான் போட்டின்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறதானா இவங்க கேக்குறாங்க. நீங்க ஏன் வந்து எங்களையே எதிர்த்துட்டு இருக்கீங்க, நீங்க மத்திய அரசை எதிர்க்கலையான்னு? இது பாராளுமன்ற தேர்தல். போன முறை 38, 39 வெற்றி பெற்றது நீங்கள், புதுச்சேரியோட சேர்த்து. நீங்கள் என்ன சாதித்தீர்கள் தானே கேட்க முடியும். இப்போ 3% வாக்கு இருக்கு இங்க, பிஜேபியை நாங்கள் எதிர்ப்போமா? போன முறை அவர்களோடு இருந்ததால் எங்கள் வாக்குகளும் திமுகவுக்கு போச்சு. அந்த வாக்குகளை சிதறடிக்க வேண்டும். அதை மொத்தமா அதிமுகவுக்கு வர வேண்டும். திமுக ஓட்டு தானே எதிர்க்க முடியும். நாங்க இப்ப மத்திய அரசையோ இல்ல பாஜக ஓட்டுகள் அந்த 3% எதிர்ப்போமா, 30% எதிர்ப்போமா? சொல்லுங்க. அதனால தான் அதை கேட்கிறோம். நாங்க திமுக ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை, பொய் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். மோடி வந்துருவார் அப்ப கோ பேக் மோடி சொல்லிட்டு இப்ப வெல்கம் மோடி சொல்லி, அப்ப அன்னைக்கு கருப்பு கொடை, இன்னைக்கு வெள்ளை கொடை, அன்னைக்கு கருப்பு பலூன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மொத்தமே கபட நாடகம் தான். ஆதி காலத்துல இருந்து 99ல இருந்து கள்ள உறவில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திமுகவினர் தான். கேலோ இந்தியாவுக்கு அவங்க பாஜக ஆள்ற மாநிலங்கள்லயே அல்ல பிரதமரை அழைக்கல. இங்க ஏன் சார் அழைச்சு வெத்தலை பாக்க வைக்கிறீங்க? ஹிந்தி தெரியாது கத்துட்டு போடான்னு சொன்னாரு இல்லீங்களா? அப்புறம் ஹிந்தி கத்துட்டு வாங்கன்னு நிதிஷ்குமார் சொல்லும் போது அமைதியா தான் சார் வேடிக்கை பார்த்துட்டு எழுந்துட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன சார் உங்களுடைய அண்ணா காலம் தொட்டு இந்தி எதிர்ப்பு, இதுதான் உங்க இந்திய எதிர்ப்பின் லட்சணமா? நாங்க எப்படி பிரிப்போம்? உங்களை தான் சொல்லுவோம். இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீர்களே, நீட் ஒரே கையெழுத்துல முடிச்சிருவோம்னு சொன்னீங்களே, எய்ம்ஸ் கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, காவிரி வைகை குண்டாறு என்னாச்சு? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம் சார். ஒரு கல்லூரி கொண்டு வர முடிஞ்சுதா சார்? எதிர்த்து கொண்டு வந்தோம் சார். ஒரு பாயிண்ட் ஏத்த முடியுதா சார்? அப்புறம் யாரு சார் எதிர்க்க முடியும்? நாங்க ஓகே கேப்போம். திரு கோவை செல்வராஜ் 520 வாக்குறுதி கொடுத்தீங்க, எத்தனை வாக்குறுதி நிறைவேத்துறீங்க? இன்னும் எவ்வளவு பெண்டிங்ல இருக்கு? அதனால நாங்க கேக்குறோம்ன்றாங்க சார். இல்ல கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனை இங்க படிக்கிறதுக்கு நேரம் தர்றீங்களா?
ஒரே நிமிஷம் சொல்ல நேரம் தர்றீங்களா? நான் மொத்தத்தை படிச்சிடுறேன் எவ்வளவுன்னு. 470 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 22 வாக்குறுதிகள் சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த பஸ் உரிமை தொகை கொடுத்திருக்கமே. இன்னைக்கு 450 கோடி பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. 480 அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த புதுமை பெண்கள் திட்டத்தில் 4,70,000 பெண்கள் மாசாயம் வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல 480 கோடி அவர் சொல்றது நீங்க நான் பேசும்போது நீங்க பாப்புலேஷன் அவ்வளவு இல்ல சார். என்ன சார் கணக்கு ஏமா இதுல இருந்தே இதுவரை இல்ல 450 கோடி பயணங்கள் பெண்கள் பயணம் பண்ணிட்டாங்க சொல்றேன். உங்களுக்கு தெரியாத நான் என்ன செய்ய முடியும்? சரி ஓகே சசிகலா ஒரு நிமிஷம். 1 கோடியே இல்ல 1 கோடியே 17 லட்சம் குடும்ப பெண்களுக்கு மாதமான 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். பொங்கலுக்கு கொடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து 45,000 கோடி கல்வித்துறைக்கு, உயர் கல்வித்துறைக்கு 8,000, மொத்தமா 53,000 கோடி. இந்தியாவிலேயே வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து 35% நிதியை கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்கோம். 97% குழந்தைகள் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைக்கு காலை சிற்றுண்டி மதிய உணவு கொடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது தமிழ்நாடு. அதை மறந்துடாதீங்க. நீங்க 11 மருத்துவமனை நீங்க தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்த திட்டத்தில் கொண்டு வந்ததுல அதோட செயல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த அனுமதி தான். அதோடைய நீங்க ஒண்ணு திறக்கல. இப்ப திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் 7 மருத்துவக் கல்லூரி நாங்க தான் திறந்திருக்கிறோம், நீங்க திறக்கல. அதாவது நிதி ஒதுக்குறது யாரு? இப்போ ஒதுக்கிதான் செஞ்சிருக்கிறோம். நீங்க செஞ்ச ஊழல்களை வெளியே சொன்னோம்னா அது பட்டியல் போட்டா நேரம் போகாது. அதனால நீங்க வந்து பிஜேபியே பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப டிவியில பேசுறீங்களா? பிஜேபி என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? கேக்குறேன் ஒரே நிமிஷம். ரெண்டு பேரும் கேட்க திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கு தான். இங்க 2 பேரும் திமுக அதிமுக அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை சொல்றாரு திமுக அதிமுகவும் என்ன வீழ்த்துறதுக்கு ஒன்னா சேர போறாங்கன்னு கோவையில் உட்காந்துட்டு சொல்றாரு. பொருத்தமான குற்றச்சாட்டா இருக்காது? இல்ல, அண்ணாமலை அவர்கள் சொல்றது உண்மை. ஏன்னா ஏற்கனவே வட இந்தியாவில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் கடும் எதிரிகள். சமாஜ்வாதி பார்ட்டி எல்லாருமே இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுல பாஜகவின் வளர்ச்சி கண்டு இன்னும் பாஜக இன்னும் வளர்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் இவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அடுத்து இப்போ முதலமைச்சர் பேசுறத கேட்டேன். பொய்யா புழுகிறாருங்க. ஒரு முதலமைச்சர் இப்படியா பொய் பேசுவாரு? இல்ல எதுன்னு சொல்லுங்க. எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செய்யல, எதுவுமே செய்யல. என்ன செஞ்சது? எங்களுடைய திட்டங்களை வாங்கி நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி கலைஞர் காப்பீடுன்னு மாத்திக்கிறீங்க, கலைஞர் வீடு கட்டு மாட்டிக்கிறீங்க. எங்களுடைய பிஎம் திட்டத்தை வாங்கி நீங்க செயல்படுத்த 2 திட்டம் வேற சார். கலைஞர் வீடு கட்டு திட்டம் வேற, இது வேற. அதை விளக்கி இருந்தாங்க. ஃபேக்ட் செக் டீம்ல இருந்து 2மே வேறன்னு விளக்கி இருந்தாங்க. இதுக்கே நிதி ஒதுக்கீடு அதிகம். இல்ல தமிழ் திட்டம் எங்களுடையது. நீங்க கலைஞர் காப்பீடு அவங்க என்ன பண்றாங்க? எங்களுடைய மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு சிறு பெயரை மாற்றுவது, பிரதமருடைய பெயருக்கு திட்டங்களுக்கு தமிழக முதலமைச்சர் கூட பரவாயில்ல, கலைஞருடைய பேர்ல திட்டங்களை வைப்பது. இன்னும் சொல்ல போனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மேடையில முதலமைச்சர் பேசுறாங்க. பேசுறத கவனிச்சீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிச்சதா? இல்லையே. மனு கொடுத்தவுடன் அன்னைக்கெல்லாம் மனுவானரை பெட்டி வச்சு 100 நாட்கள்ல தனி குழு அமைத்து அதை குறை செஞ்சார்களா? ஆமா சார். உலக முதலீட்டு மாநாடு போட்டாங்க. எத்தனை பேருக்கு எத்தனை தொழிற்சாலைகள் கட்டப்பட்டது? நான் 2 உதாரணம் சொல்றேன். செல்வராஜ் பேசுற பதில் சொல்லட்டும். தூத்துக்குடியில ஷிப்காட்ல 2023 வியட்நாம் நாட்டினுடைய வின் ஃபர்ஸ்ட் ஆட்டோ லிமிடெட் ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க. ஒரு இடத்துக்கு பாலக்கால் போட்டாங்க, அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அதே இடத்துல இன்னொரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டாங்க. உலக சர்வதேச பர்னிச்சர் ஆலை. 2 இதுவரைக்கும் துவங்கப்படலை. தூத்துக்குடியில எம்பி கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ டாடா நிறுவனம் முதலீடு பண்ணிச்சு சமீபத்துல. இப்போ டாடா நிறுவனம் என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க? டாடா நிறுவனங்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் ஃபேக்டரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் இவர்கள் வந்து தங்களுடைய திட்டமாக தங்களுடைய தொழிற்சாலையாக மாற்றிக்கொள்கிறார்கள். உண்மை என்னன்னு கேட்டா இவர்கள் எல்லாம் அதானி, அம்பானி, டாடா என்று இவர்கள் பேசிய அந்த கார்பரேட்டுகள் தான் இவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஃபேக்டரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக தேவை என்றால் அவர்கள் வந்து நல்லவர்கள், தேவையில்லை என்றால் மோடிக்கு தேவையான கார்பரேட்டுகள். இப்படித்தான் அவங்க அரசியல்.
இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை பாருங்க மிஸ்டர் கார்கே, எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா, உங்க கூட்டணி காங்கிரஸ் சொல்லுது ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய், இது சாத்தியமா? 500 ரூபாய் சிலிண்டர், இது சாத்தியமா? பெட்ரோல் 75 ரூபாய், இது சாத்தியமா? எப்படி நாட்டுடைய பொருளாதாரத்தை பத்தி இவர்கள் கவலைப்பட்டார்களா? சார் பிரதமர் இல்ல 2019 பெட்ரோல் விலையை பாதியா குறைப்பேன்னு பிரதமர் சொன்னாரு சார். 2,10,000 கோடி 2,10,000 கோடி கடனை வச்சுட்டு போனவங்க காங்கிரசும் திமுகவும். 18 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவங்க திமுகவும் காங்கிரசும் என்ன செஞ்சாங்க? இவங்க கொடுத்த வாக்குறுதியை பாருங்க. பழைய பானையில, நீங்க இன்னும் சொல்ல போனா புதிய பானையில பழைய சாராயம் ஊத்தி கொடுத்திருக்காங்க மக்களுக்கு. மக்கள் முட்டாள்களா? நான் கேக்குறேன், மக்கள் முட்டா? நீ சொன்ன கோரிக்கை ஒவ்வொன்னா படிங்க, உங்களுடைய அறிக்கையை படிங்க. அதிரப்பணமையானது எந்த வகையிலும் இவர்கள் திருந்தவில்லை, மாறவில்லை, மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதை அறிக்கை காட்டுகிறேன். கேட்போம் காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட. பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் இந்த தேர்தலுடைய மையமா? திமுக கூட்டத்தில் எல்லாரும் எதிர்ப்பது பாஜகவை தான். இன்னும் முதலமைச்சர் சொல்றது அதிமுக பாஜக கூட்டணி உறவு அப்படின்றது. பாஜக எதிர்ப்பு மட்டுமே இந்த முறை கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை காப்போம் என்பதுதான் முழக்கம். இது பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஒரு இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் இங்கே பேசுகிற பொழுது அது நேரடியாக தமிழகத்தில் இருக்கிற பாஜகவையும் எதிர்க்கிற குரலாகத்தானே அமையும். இந்த இடத்துல போய் நீங்கள் அதிமுக பேசும்போது இந்த மாதிரி இப்போ சசிராக கேள்வி கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் கோவை செல்வராஜ் பதில் சொன்னார். 545 505 வாக்குறுதிகளை 472 நிறைவேற்றிட்டோம், கொடுக்காத வாக்குறுதிகள் 22 நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னாங்க. அதில் எந்தெந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு இப்போ சசிரேகா அவர்கள் பதில் சொல்ல போகிறாங்க அடுத்த சுற்றில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பேச முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி என்கிற சார்பில் பேசுகிற பொழுது அது பாஜக எதிர்ப்பு நிலையில் தான் இந்தியாவில் செய்யலை. மத்திய அரசு எதுவுமே செய்யலை, வஞ்சித்து விட்டது அப்படின்றது அது அதீதமான குற்றச்சாட்டு இல்லையா? அதுதான் இந்த குற்றச்சாட்டை யார் மீது சுமத்தினார் தமிழக முதல்வர்? யார் பதில் சொல்லணும்? யார் பதில் சொல்லணும்? தமிழகத்தினுடைய முதல்வர் பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களை பாற்றி வைக்கிற கேள்வி. தமிழகத்தில் அரசியல் பிரச்சாரம் பண்ண வந்தார் மோடி அவர்கள், என்ன குற்றச்சாட்டை சுமத்தினாரு? இங்கே இந்துக்களுக்கு எதிராகத்தான் பேசுவார்கள், மற்ற மதத்தை பற்றியெல்லாம் இங்கே பேச மாட்டார்கள், திராவிட இயக்கம்னு ஒரு பிரதமர் பேசிட்டு போற ஒரு தேர்தல் களம். பெண்களுக்கு இங்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இதுதான் ஒரு பிரதமர் வந்து பேசுறதா? கேள்வி கேட்டோம்ல, நீங்க இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு என்ன திட்டங்களை கொடுத்திருக்கீங்கன்னு வரிசைப்படுத்தி சொல்லுங்கள் என்று ஓபன் சேலஞ்ச் ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் கேட்கிற பொழுது ஏன் பிரதமர் அடுத்த கூட்டத்தில் வரும்பொழுதாவது பேசட்டும்? ஏன் அவர் வாய் திறக்க மறுக்கிறார்? பேச மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியாது, சொல்ல முடியாது. நீங்க ஏற்கனவே இந்த கீரல் விழுந்த கிராமபோன் ரெக்கார்டு மாதிரி திரும்ப 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 ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர்னு அண்ணன் கருநாகராஜன் போன்றவர்கள் வந்து பேசிட்டே இருப்பாங்க. இப்படிதான் நடக்கும். தமிழக முதல்வருடைய குற்றச்சாட்டிற்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்த தேர்தலில் முக்கியம் என்னங்க? இந்த தேர்தலில் நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த தேர்தல் என்பது பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயகத்தை காப்போம். இதற்கான அடிப்படை கூறுகள் என்ன? ஈடி எங்களுக்கு துணை இல்லை, அமலாக்கத்துறை இப்போ இந்தியா கூட்டணிக்கோ தமிழகத்தில் இருக்கிற திமுக கூட்டணிக்கு துணை இல்லை, வருமான வரி துணை எங்களுக்கு துணை இல்லை, சிபிஐ எங்களுக்கு துணை இல்லை, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு துணை இல்லை, பத்திரிகை காட்சி ஊடகங்கள் எல்லாம் மிரட்டி அவர்கள் வந்து அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசணும், இல்லை வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் எங்க கிட்ட இல்லை. அதானியை போய் ஒரு தொலைக்காட்சி வந்து NDTV வந்து அரசுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொன்ன உடனே அதானி பங்குகளை வாங்கி, ஒரே நிமிஷம், பங்குகளை வாங்கி NDTV வாங்க முடியும். BBC ஆவணப்பட வெளியிட்டோன்னு அவனை ரைடு பண்ண முடியும். புல்வாமா தாக்குதலுக்கு காரணம் நான் இதெல்லாம் சொன்னேன், இப்படி நடக்கும் என்று சொன்னேன். உள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்கவில்லை. இந்த புல்வாமா தாக்குதல் இறப்பிற்கு காரணம் இவர்கள் தான் என்று அங்கே இருந்த கவர்னர் சொன்னதுக்கு பிறகு அவரை சார்ந்த இடங்கள்ல 23 இடங்களிலே ரைடு விடக்கூடிய அதிகாரம் எங்க கிட்ட இல்ல. எங்க கிட்ட என்ன இருக்கு? கருத்தியல் ரீதியாக செயல்படுகிற நீதிபதிகளை இதுவரைக்கும் இந்தியா பார்த்ததில்லை. கருத்தியல் ரீதியாக செயல்படுகிற நீதிமன்றங்களை இந்தியா இதுவரைக்கும் சந்தித்ததில்லை. இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவலமான நிலை. அந்த மாதிரியான நீதிபதிகள் எங்களுக்கு துணை இல்லை. எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக, எலக்ட்ரோல் ட்ரஸ்ட் மூலமாக, போல் டொனேஷன் மூலமாக 12,930 கோடி ரூபாய் மிரட்டி 33 நிறுவனங்களுக்கு 3.7 லட்சம் கோடி பணத்தை திட்டங்களை கொடுத்துட்டு மிரட்டி
வெட்டி பணம் பறிக்கிற அதிகாரம் எங்க கிட்ட இல்ல. எங்களுடைய அதிகாரம் எல்லாம் இன்க்ளூசிவ் growth, சமூக நீதியை பேசுகிறோம், பயன்பெற்ற மக்கள்கிட்ட போறோம், மாணவிகள்கிட்ட போறோம், உங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள்கிட்ட போறோம், உங்களால் பாதிப்படைந்து நலிந்து போயிருக்கிற தொழிலாளர்கள் நிலைக்காக நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய களம் என்பது சமூக நீதியை பற்றி மட்டுமே பேசுகிற களம். நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள் மட்டுமே எங்களுக்கு துணை இருக்கும் என்கிற நிலைதான். இதை நாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு துணை இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு தேர்தலில் துணையே தவிர நீங்கள் போட்ட திட்டங்களில் ஒரு திட்டம் கூட இல்லை. சிறிய குறுக்கீடு மட்டும் கோவை செல்வராஜ் குறுக்கிட்டீங்க. சிறிய குறுக்கீடு மட்டும் நான் நாகராஜ் பதில் கேட்கணும். அதாவது மரியாதைக்குரிய அண்ணா நாகராஜ் அவர்கள் அப்படியே சொல்லும்போது சொன்னாரு 62 லட்சம் குடும்பங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டமோ நிறைவேற்றப்பட்டிருக்குது. எல்லா வீட்டுகளுக்கும் குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது காரணம் மாநில அரசு 35% போடுது. மாநில அரசு கொடுக்கிற பணத்துக்கு நாங்க என்ன மோடி பேரா வைக்க முடியும்? கலைஞர் பேர் தான் வைக்க முடியும். வீடு கட்டுற திட்டத்துக்கு 2,17,71,000 முதல்ல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இவங்க வெறும் 70,000 கொடுக்கறாங்க. 2,00,000 நாம கொடுத்தோம். இப்ப அது 3,50,000 உயர்த்தி கலைஞர் பெயர்ல வீடு கட்டும் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அது எங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சருக்கு தான் பேர் வைக்க முடியும். மாநில அரசு பணம் போடுற திட்டத்துக்கு மோடி போற பேர் வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் யாரும் இழுச்சுவாயின்னு கிடையாது. தமிழ்நாடு எனக்கு ஏமாறாது. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க மனு வாங்குறது வார்த்தைகள் மட்டும் நான் சொல்றது நான் தப்பாவே சொல்லலையே. நான் எந்த இடத்துல ஒரு தப்பாவே சொல்லலையே. இப்போ நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் கேட்டுக்க. நீங்க சொன்னீங்களா பதில் சொல்லுங்கன்னு நான் கேட்கிறேன். ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் கோடி வரைக்கும் இன்னைக்கு வருமான வரித்துறை மூலமா தமிழ்நாட்டில் தொழிலதிபர்கள் மூலமா தொழில் செய்யறவங்க மூலமா கட்டிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து பங்கு முதல்ல 40% மாநில அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அது கொடுக்கறது நிறுத்தியாச்சு. அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி வரியிலையும் பாதிக்கு பாதி கொடுக்கணும். அதை பங்கி ஏதோ பிச்சை போடுற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் நீங்க துரோகம் பண்றீங்க. இது எல்லாத்த விட தமிழ்நாட்டுக்கு நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் 100 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு 154 ரூபாய் பங்கு தர்றீங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா 331 ரூபாய் பங்கு தர்றீங்க. சத்தீஸ்கருக்கு 100 ரூபாய் கொடுத்தா 282 ரூபாய் பங்கு தர்றீங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா 303 ரூபாய் பங்கு தர்றீங்க. பீகார் மாநிலத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா 999 ரூபாய் பங்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 29 பைசா பங்கு தர்றீங்க. இது எல்லாம் மட்டும் இல்ல, போன வருஷம் மட்டும் நம்ம இந்த வருஷம் 5 வருஷத்துல 5,16,000 கோடி தமிழ்நாட்டிலிருந்து வரி வருவாய் மூலமா மத்திய அரசுக்கு போயிருக்கு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? 2,08,000 கோடி தான் நமக்கு கொடுத்திருக்கீங்க. உத்தரப்பிரதேசம் கொடுத்தது 2,24,000 கோடி. ஆனா அவங்களுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா? 9,40,000 கோடி. இது யாரு துரோகம் பண்றா? தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி அரசா யார பண்றா? அப்ப இந்த மாதிரி ஒரு அரசு நமக்கு தேவையா? இனிமேல் பிஜேபிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு இடையான ஓட்டுதலுடைய எந்த ஒரு வேட்பாளர் கட்சியில ஜெயிச்சா நான் பேரே மாத்திக்கிறேன். நீங்க சவால் ஏத்துக்கிறீங்களா? ஓகே. இந்த தேர்தல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவது 28 பைசான்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இது வந்துங்க முதல்வரும் சொன்னாரு. அதுதான் சொல்றாரு. ஒரே பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்கறீங்களேன்னு சொல்றாரு. அண்ணா நான் பேச விடுங்க. ஓகே இப்ப நான் சொன்ன பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் பதில் சொல்லுங்க. பேசினது அப்படி அப்புறம் பேசுறது இல்ல நீங்க பேசுங்க. வந்ததை விட தந்தது அதிகம் அப்படின்னு சொல்லி தெளிவா பட்டியலிட்டு உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே மத்திய அரசு எவ்வளவு கொடுத்திருக்கிறது பட்டியலிட்டு நீங்க சொல்லியாச்சு. திரும்ப ஒரே பொய்ய பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த நினைக்கிறீங்க. உங்க பொய் பழிக்காது. நாங்க தெளிவா விளக்கம் பலமுறை கொடுத்தாய்விட்டோம். நீங்க தந்ததை விட தமிழ்நாட்டுல தமிழக அரசு கொடுத்திருக்கீங்க சொல்லுங்க. எல்லா திட்டத்தையும் பட்டியலிட முடியும். என் டைம் கொடுங்க, பட்டியலிடுறேன். அதுதான் சொல்ல ஒண்ணு. ரெண்டாவது சொன்னீங்க இன்சூரன்ஸ் வேண்டாம், எங்களால நிதி தர முடியாதுன்னு சொன்னது தமிழக அரசு. நீங்க சொன்னீங்க டெல்டா ஆதாரப்பூர்வமா சொல்லணும். இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க. தண்ணீரை வாங்கி கொடுக்காம காய விட்டது உங்களுடைய நீங்க ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. இல்ல ஒரு நிமிஷம் கோவை சார் பதில் சொல்லிட்டு கோவை சொல்லுங்க. சொல்லல சார். இந்தியா முழுவதும் மாநில அரசுகள் பணம் கட்டுது. ஏன்னா இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. ஒரு நிமிஷம் ஜிகே நாராயண். அதாவது
பல திட்டங்கள் இன்னைக்கும் நாங்க பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். எங்களோடு கூட்டணியில் இருந்த பொழுது அதிமுக ஆட்சியில் முதல்வர் எடப்பாடி அவர்கள் செய்த திட்டங்கள் விவசாயிகளுக்கு அளப்பரியது, பாராட்டுறோம். பல திட்டங்கள், அவனாசியத்து கடவு, காவிரி குண்டார் இணைப்பு, 35 திட்டங்கள், கால்நடைத்துறை மிகப்பெரிய பூங்கா, எதையாவது நிறைவேற்றினீங்களா? ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டதா? வாய் கூசாம முதல்வர் போய் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு முழுமையான எதிரி திமுக. நீங்க ஒன்னையும் ஒரு சப்ஜெக்ட் தெரியாம நீங்க தயவு செய்து பேசாதீங்க. செல்வராஜ், என்ன தெரியும் ஒரு திட்டங்களை பத்தி? எத்தனை திட்டங்கள் யோகியதே கிடையாது. சப்ஜெக்ட பத்தி பேச உங்களுக்கு தகுதியே இல்லைங்கற. நீ போய் வாய் திறந்தா போய் பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியும்? உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியும்? சொல்லுங்க பாப்போம். உங்க சப்ஜெக்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. பிஜேபிங்கறத பொய் வாயை திறந்தா பொய், பிரதமர் பொய், நீங்க பொய், அண்ணாமலை பொய், பொய் பேசுறீங்க. அதன்படிதான் மத்திய அரசு செயல்படுத்த முடியும். அதுக்கு மாறி செயல்படுத்த முடியாது. அவருக்கு என்ன சார் தெரியும்? அவருக்கு ஏதாவது தெரியுமா சார்? அரசாங்கம் நிதி பங்கீடு அவருக்கு ஒண்ணு தெரியுமா? சும்மா பொய் சொல்லிட்டு தெரியுறாரு. 42% மாத்தியது யாருன்னு கேட்டா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மாத்தி இருக்காங்க. நிதி பங்கீட்டை அதிகப்படுத்தியது பாரத பிரதமர். என்ன 42%? என்ன தெரியும் அதை பற்றி? நிதி பங்கீடு தெரியுமா? 30% இருந்தது. உங்களுக்கு என்ன தெரியும்? நிதி பங்கீடு உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா சார்? 100 கார் தயார் பண்ணா உங்களுக்கு என்ன தெரியும்? 10 கார் தமிழ்நாட்டில் இவருக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. அளவா பேசுங்க சார். என்ன சார் நெறியாளர் நடத்துறீங்க நிகழ்ச்சி? நெறியாளர் என்ன நிகழ்ச்சி நடத்துறீங்க? நெறியாளர் என்ன நிகழ்ச்சி நடத்துறீங்க? நாராஜுடைய நேரம் உங்க நெறியாளர் என்ன நிகழ்ச்சி நடத்துறீங்க? கோவை செல்வராஜ் உங்க குற்றச்சாட்டை வாங்கிட்டு அவர் பதிலுக்கு போறார். அவர் பேசட்டும். எனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்றதுக்கு தகுதி இருக்கு. எனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்ற இவர் யார் சார்? இவருக்கு என்ன முட்டாளுக்கு என்ன சார் தெரியும்? வார்த்தையில இந்த முட்டாளுக்கு என்ன தெரியும்? சாரி இத நம்ம அலோ பண்ணல. வேண்டாம் இல்ல நோ சசிரேகா அவர்கள்ட்ட ஸ்கிரிப்ட மாத்துங்க, ஒரே செங்கலை தூக்கி காட்டுறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அமைச்சர், ஸ்கிரிப்ட நாங்க மாத்தி பேசுறவங்கல்ல, நீங்க தான் மாத்தி கூட்டணி அமைக்கிறவங்க. அன்று பாஜகவோட இருந்தீங்க, இன்னைக்கு பாஜக இருந்து வெளியே வந்த மாதிரி நடிக்கிறீங்கன்ற. உதயநிதி அவர்களுக்கு அவர் அரசியலுக்கு புதுசு எப்படி நிரூபிச்சிருக்காரு பாத்தீங்களா? பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்டையும் மாத்த சொல்லுங்க. இன்னைக்கு அவர் பதில்ன்ற பேர்ல ஒரு அபத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது நாங்கள் மாற்றி கூட்டணி வைப்பவர்களா? அன்னைக்கு நேருவின் மகளே வருக நல்லாட்சி தருகன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து, ஐக்கிய குஜராத்ல இருந்து, தேவகவுடால இருந்து, விபி சிங் ஆட்சியில இருந்து, மறுபடியும் பாஜகல இருந்து, அது பண்டாரம் கட்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்ல அவர்களும் அனைவருக்கும் மாணவர்கள் இதை எல்லாருக்கும் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 99ல குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒரே ராத்திரியில சேர்ந்துட்டு 2004 வரைக்கும் பிரச்சாரத்துல காட்டுறாரு மேடம். என்னங்க செங்கலை மட்டும் காட்டுறாரு. நீங்கல்ல பிரதமரோடு இபிஎஸ் சிரிச்சு பேசிட்டு இருக்க புகைப்படத்தை காட்டுறாரு. ஆமா, நாங்க மறைக்கலையே. கூட்டணியில் இருந்தோம், அவர்களின் செயல்பாடுகள் சரியில்லை, தேவையில்லை இனி இந்த கூட்டணி. மாநில நலனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் வந்து நமக்கு உதவி பண்றதுல நேர்மையா ஒத்துட்டு வெளில வந்திருக்கோம். இனி 26லயே கூட்டணி இல்லன்னு சொல்லியிருக்கோம். இவங்கள மாதிரி கருப்பு பலூனு வெள்ளை கூட மாத்தி பிடிக்கிறது, உடனே நீட்டுக்காக போறேன் அதுக்காக போறேன்ட்டு உன்னை போய் பிரதமரை போய் 2 தடவை சந்திச்சு இல்லாம பண்ணிட்டாரா? என்ன வாங்கிட்டு வந்தார் 2 முறை இவரு? இன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா நான் சொன்ன மாதிரி நீங்க தான் முதல்ல பிரதமரை போய் கூட்டிட்டு வந்து ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறீங்க. இன்னைக்கு வெள்ள வேஷ்டியோடு நல்ல பல வேஷ்டியோடு பிரதமரோடு சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்க எதையும் மறைக்கவே இல்லையே. நாங்க ஆட்சியில் இருக்கும் போது எல்லாவற்றையும் வலியுறுத்தி, கூட்டணியில் இருக்கும் போதும் வலியுறுத்தி காவிரி தமிழ்நாட்டுக்கு திமுகவை திட்டுறாரு, அதிமுக தலைவர்களை கொண்டாடுறாரு. நான் முடிச்சிடுறேன். இல்ல மாத்தி இப்படி வெவ்வேறு சித்தாந்தம் கொண்டவர்களோடு வெறும் பதவி சுகத்துக்காக அன்னைக்கே 99-2004 ஓராண்டு கால முரசொலி மாறன் அவர்கள் இலக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாரு. இப்படி எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நீங்கள் அவர்களோடு கூட்டணியில் பல்வேறு சித்தாந்தங்களை கொண்டவர்களோடு ஒரு பதவி மட்டும்தான், பதவி சுகம் வேணும், மத்தியில வந்து ஆட்சியில இருக்கணும், அமைச்சரா இருக்கணும். இதுக்காகவே எல்லாரோட கூட்டணி எல்லாரோடைய வச்சுட்டு எந்தவித கொள்கையும் இல்லாம மாநில உரிமைகளை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு இவர்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறார்களா? நாங்கள் தான் இப்படி எல்லாரோடும் எல்லா காலத்துல மாத்தி கூட்டணி வச்சுட்டு கூடா நட்பு கேடாய் முடியும்ன்றது. அதுக்கப்புறம் அன்னலட்சுமி அவர்கள் நம்ம இந்த பார்த்து உதயத்தை சாரு உணவு பாதுகாப்பு சட்டத்துல கையெழுத்து போட்டுட்டு மணிமேகலை அட்சய பாத்திரம் எல்லாம் சோனியா காந்தி அவர்களை புகழ்ந்துட்டு அப்புறம் கூடா நட்பு கேடாய் முடியும்னு நாங்களா சொன்னோம். வரலாறை படித்து விட்டு வர வேண்டும் உதயநிதி போன்றவர்கள். இதுக்காகத்தான் ஒரு நைட்ல அமைச்சர் ஆகக்கூடாது, ஒரு நைட்ல எம்எல்ஏ ஆகக்கூடாது, கோபாலபுரம் குடும்பத்துல இருந்து தொடர்ந்து மறுக்கணும்னு சொல்ற மக்கள்கிட்ட நாங்க இங்க வைக்கிற குற்றச்சாட்டு. நீங்க வந்து திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஆனா
பிரதமர் இங்க வந்தா திமுகவை திட்டுறாரு, அதிமுகவை அந்த மாதிரி எதிர்க்கிறது இல்லை. அப்பதான் இவங்க கேட்கிற கேள்வி, அப்ப நீங்க வந்து கள்ள கூட்டணியான்ற கேள்வியை முன் வைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒருபோதும் வலியுறுத்தலையேங்க. இப்ப நாங்க பாருங்க, பிரதமர் திட்டுறாரு அப்படின்னு எங்களை திட்டல அப்படின்னு சொல்லினாக்கா அது நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அவர்களை எதிர்த்துதான் நாங்க 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த கூட்டணியில் இருக்கும்போது எப்ப காலகட்டத்துல 2019 இருந்து இந்த 24 காலகட்டத்துல எய்ம்ஸை நாங்க வலியுறுத்தி கொண்டு வந்தோம். நாங்க 7.5 ஆளுநரை எதிர்த்து தான் கொண்டு வந்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். காவிரி ஆணையத்தை நாங்க அமைச்சோம் 2018. காவிரி ஆணையத்தை வந்து கோர்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இப்ப பாஜக அரசு அமைக்கவில்லை என்பதற்காக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு. பிரதமர் மேலேயே நாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு வச்சிருக்கோம். இத்தனை செய்தது நாங்க அந்த காலகட்டத்துல தானே. அண்ணன் இவங்க எல்லாம் சொன்னாங்க கூட, இப்ப நம்மளுடைய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பொய்யா சொல்லிட்டு இருந்தாரு அவங்க முதலமைச்சர் மாதிரி. 2015 இருந்து 21-19 வரைக்கும் 5-6 முறைகளுக்கு மேல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நம்பர் 1 இருந்தோம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன்ஸ்ல நம்ம தமிழ்நாடு. ஆனா 2022-21 இருந்து 23 வரைக்கும் இவங்க 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பச்சை பொய்யே சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு. 2023 தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் சொல்றதான ஃபேக்டா பாக்கணும். நீங்க எப்படி அதை பச்சை பொய் ஆந்திரா தான் முதலிடம். ஆந்திரா தாங்க முதலிடம். முதலமைச்சர் சொல்றதான ஃபேக்டா நீங்க பார்க்கணும். முதலமைச்சர் சொல்றத போவா சசிரேகா சொல்றத போணுமா? முதலமைச்சர் தான் சட்டமன்றத்திலே போய் சொல்லி இருக்கிறார். கிராஸ் செக் பண்ணுங்க. அதுக்காக தான் மீடியாக்கள் இருக்கிறீர்கள். இல்ல, மீடியாக்கள் அதை அம்பலப்படுத்த வேண்டும்னு சொல்றேன். ஆந்திரா தான் நம்பர் 1. நீங்க எந்த வெப்சைட்ல வேணா தேடி பாருங்க போயிட்டு. இதுதான் பாராளுமன்ற அவை குறிப்பு சொல்கிற விஷயம். உதாரணத்துக்கு சொன்னேன். அப்பனா நம்ம அண்ணன் செல்வராஜ் அப்ப கோடிகள்ல தான் பேசுவார். அண்ணன் செல்வராஜ் இவ்வளவு கொடுத்தோம் அவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு. அதனால நாங்க அவர்களை எதிர்த்து தான் அத்தனையும் பண்ணோம். பிரதமர் எப்படி திட்டுவார், எப்படி பேச முடியும் அவரால்? நாங்க எதுவும் செய்யல இந்த 5 ஆண்டு காலம். ஆனா இவங்களை சொல்ல முடியும். என்ன வாங்கிட்டு வந்தாங்க? ஒரு நாள் ஸ்தம்பிக்க வச்சிருக்கல. இல்ல, ஒண்ணே நான் முடிச்சிடுறேன். அண்ணன் கூட கேட்டாங்க, நம்ம காரி செல்வராஜ் அண்ணன் சொன்னாங்க இவங்க எது செய்யலன்னு சசிரேகா சொல்வார்னு எதிர்பார்க்கிறேன்னு. இப்ப சொல்றேன், இவங்க சென்ற வாக்குறுதி இங்க பாருங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி வந்து போன 2021 தேர்தல்ல வந்து திமுக இதுல அவங்க என்ன பண்ணாங்க, 513 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மிச்சம் 7 பிரகடனங்களை அறிவிச்சாரு. நம்மளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் 513 வாக்குறுதிகள் 7 பிரகடனங்கள். அந்த பிரகடனங்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை 1, கேஸ் மானியம் 100 ரூபாய் 1, பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னது 1, நகைக்கடன் ரத்துன்னு சொன்னது 1, கல்வி கடன் ரத்துன்னு சொன்னது 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கரும்புக்கு வந்து விவசாயிகளுக்கு டன்னுக்கு 4000 ரூபாய், அதுக்கப்புறம் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் குறைப்பாங்க. இன்ன வரைக்கும் இதுல 1000 ரூபாவே உருப்படியா எல்லாருக்கும் தரல. அவங்களே சொல்றாங்க 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிறவங்களே 1,80,00,000 பேர். கேஸ் மானியத்தை இவர் எப்படி மத்திய அரசுல இப்ப போய் குறைப்பாரு? 500 ரூபாய் கேஸ் மானியம் இவர் சொன்ன 100 ரூபாய் கொடுத்தாரா? கல்வி கடன் ரத்து பண்ணீங்களா நீங்க? டீசல் விலையை குறைச்சீங்களா நீங்க? கரும்பு டன்னுக்கும் இதை பத்தி பாருங்க. நம்மளுடைய விவசாய சட்டம் பத்தி பேசுறாங்க. இது வரைக்கும் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல ஒரு தடவை கூட பிரீமியம் கட்டப்படவே இல்லைங்க. விவசாயிகளுக்கு இழப்பீடு மூலம் காப்பீடு மூலம் சரி செய்வேன் அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்றத்தை சொல்றாரு, பிரஸ் மீட்ல சொல்றாரு. 1 ரூபாய் பிரீமியம் கட்டல, 1 ரூபாய் இழப்பீடு இது வரைக்கும் தரவே இல்லை. குறுவை பாசனம் சுத்தமா காலி. காவிரி வைகை அந்த வைகை குண்டாறு நீங்க அத்திக்கடை நீங்க குடிமராமத்தை விட்டுருங்க. காவிரிக்கு இவங்க கூட்டணியில நீங்க போய் அந்த மேகத்தாட்டை நிறுத்தணும், கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடிஞ்சுதாங்க இவங்களால? அடுத்த வழி இருக்குதாங்க. அந்த கேள்விதான் 30% மேல வாக்கு வங்கி வச்சிருக்கிறது திமுக. இன்னைக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் தான் இங்க இருக்காங்க. அப்போ சசிரேகா சொல்றது வந்து நாங்க இவங்க தானே எதிர்ப்போம். நாங்க வந்து இன்னைக்கு இங்க பாஜக என்ன இருக்கு 3% அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க அதிக எம்பிக்களை வச்சிருக்கிறது, இங்க அதிக வாக்கு வச்சிருக்கக்கூடிய கட்சி தான் எதிர்க்க முடியும். அப்ப திமுகவை நோக்கி கூட்டணியை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே வந்து எடப்பாடி பதில் சொல்ல வேண்டியது என்னை பொறுத்தவரை டிடிவிக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தான். திமுகவை வலுக்கட்டாயமாக 2வது நாங்க தான் 2வதுன்றாங்க. பாஜக சொல்லுது திமுகவோட பாஜக தான் நேரடி மோதல், அதிமுக களத்தில் இல்லைன்னு சொல்லுது. இந்த போட்டிக்கு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர களத்தில் என்ன இருக்கு ஏதுங்கிறத தேர்தல் வரும்போது சொல்லுவாங்க. நீங்கள் டிடிவி சொல்லியிருக்காரு அதிமுக வந்து திமுகவுடைய பி டீம்னு திருவாய் மலர்ந்தருள் இருக்கிறார். அதுக்கெல்லாம் தான் அவங்க பதில் சொல்லட்டும். நம்ம அவங்களுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம இந்தியா கூட்டணிங்கிறது பாசிசத்தை ஒழிப்போம், பாஜகவை விரட்டுவோம், ஜனநாயகத்தை காப்போம். இதுல இரண்டே செய்திகள் கொஞ்சம் அமைதியா இரண்டே செய்திகள். விவசாயிகளை பத்தி திமுக எம்பிக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் என்ன பேசினாங்கன்னு கேட்டாங்க. மக்களவையிலே 221 அமர்வுகள் நடந்திருக்கிறது. மாநிலங்களவையில் 17வது மக்களவை இந்த இறுதி கட்டத்தில் சொல்கிறேன்
மாநிலங்களவையில் 271 அமர்வுகள் நடந்திருக்கிறது. மசோதாக்கள் 221 மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த எந்த ஒரு மசோதா, அந்த 221 மசோதாக்களில் ஏதாவது ஒரு மசோதாவை பாரதிய ஜனதா கட்சி விவாதத்திற்கு உட்படுத்தி ஆரோக்கியமாக விவாதம் செய்து பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் நிறைவேற்றி இருக்கா என்றால் இல்லை. இதற்கு உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்தது. நீங்க பாராளுமன்றத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இங்க வந்து கொட்டிக்கிட்டு இருக்கீங்களே. முறைப்படி விவாதத்திற்கு போய் விவாதத்தின் மூலமாக கொண்டு வருகிற மசோதாக்கள் வந்தா ஏங்க நீங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வரீங்க, பாராளுமன்றத்தில் என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இதுல முக்கியமாக விவசாயிகளுக்கு நாங்கள் அதை பண்ணோம். விவசாயிகளுக்கு முக்கியமாக நீங்கள் சொன்னது வருமானத்தை ரெட்டிப்போம். நீங்க என்ன ரெட்டிச்சீங்க? 667 விவசாயிகள் இறந்து போனதுதான் மிச்சம். அவங்களுடைய இணையமைச்சருடைய மக விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் இதுங்க வருமானத்தை ரெட்டிப்பு செய்வோம்னு சொல்லிட்டு 6000 ரூபாய் மாசம் அவங்க நிர்மலா சீதாராமன் குஷ்பூட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதை பிச்சை காசும்பாங்க. நம்ம அதை சொல்ல முடியாது. கொடுக்கிற காசு அது எதுக்கு கொடுக்குறாங்க? ரெட்டிப்பு. நான் பெரும்போக்கா சொல்றேன், ரெட்டிப்பு பண்ணல. 667 பேர் விவசாயிகள் போராட்டத்திலே இறந்து போனார்கள். இதுதான் பாஜக செய்த மிகப்பெரிய சாதனை. இணையமைச்சர் மகன் போய் ஜிபி ஏற்றி 6 பேரை கொன்னா. ஒருவேளை இன்னைக்கு அந்த ஜிபி ஏற்றி கொண்டவனுக்கு ஏதாவது பாராளுமன்றத்தில் எங்கேயாவது சீட்டு கொடுத்துருக்காங்களா நான் தேடி பிடிக்கணும். இரண்டாவது, இப்போ மீண்டும் விவசாயிகள் போராட்டம். குறைந்தபட்ச விலை ஆதார விலை கொடுப்போன்னு தான் கடந்த விவசாயிகள் போராட்டத்தை தடுத்து நிறுத்தினீங்க. இன்னும் எத்தனை பேர் செத்தா நீங்க அந்த எம்எஸ்பியை கொடுப்பீங்க? இன்னும் எத்தனை பேர் விவசாயிகள் இறந்து போனால் அந்த குடும்பங்கள் தவித்தால் அந்த விவசாயிகளை காப்பாற்றுவீங்க? ஒன்று. ரெண்டாவது, தொழிலாளர்களுக்கு ஒட்டுமொத்தமாக எதிரானது பாரதிய ஜனதா கட்சி. நான் சொன்ன 221 மசோதாக்கள் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2017 தொழிலாளர்களுக்கான தொழிலாளர் குறியீடு, ஊதிய குறியீடு மசோதாவை தாக்கல் பண்ணீங்க. அந்த மசோதா இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. சராசரி வருமானம் 176 ரூபாய் தான். அதை மாற்றி அமைப்பதற்கு 1939, 58, 76 சட்டங்களை மாற்றி இந்தியா முழுமைக்கு ஊதிய குறியீடுகளை மாற்றுவோம் என்று தொழிலாளர்களை பால் வார்க்கிற மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வந்தீங்க. 10 வருஷ ஆட்சி காலம் உங்களுக்கு முடிய போகுது. தொழிலாளர்களுக்கு எதிரானவர்கள் நீங்கள், விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் நீங்கள். நீங்க வந்து தமிழக அரசாங்கத்தை பத்தி பேசாதீங்க. மகளிர், ஒரே நிமிஷம், மகளிர், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அது என்ன கேள்வி கேளுங்க, அதுக்குள்ள பதில் நான் சொல்றேன். முதலமைச்சர் சொல்றாரு இது வந்து ஜனநாயகத்துக்கே ஆபத்து, மீண்டும் பாஜகவுக்கு வாக்களிப்பது எதிர்கால சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய துரோகம்ன்றார். நாகராஜ், அதாவதுங்க, இப்போ அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பேசினாங்க, ஏதோ 520 முடிச்சிட்டோம் வாக்குறுதியை, அதுக்கு மேல வந்து மறுபடியும் பிளஸ் 20 முடிச்சிட்டோம். நான் சொல்றேன் மிஸ்டர் கார்கே, அவருடைய கேள்வி கேட்டு அவர் ரொம்ப அறிவோட வந்து உட்கார்ந்திருக்காரு. ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய்க்கு நாங்க பாமாயிலுக்கு மாற்றம் கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சாங்க. அந்த வாக்கு நிறைவேற்றாங்களா? நீ தேங்காய் விலை 8 ரூபா, தேங்காய் போடுற கூலி 2 ரூபா. என்ன செய்யுது தமிழ்நாடு அரசு? நான் கேட்கிறேன், தேங்காய் விவசாயிகளுக்கு உள்ள போய் நீங்க பேச முடியுமா? இன்னைக்கு நிலைமைய கடந்த ஆட்சியில தேங்காய் 20 ரூபாய்க்கு வித்தது. இதுதான் திமுகவுடைய விவசாயிகளுக்கு எதிரான நிகழ்ச்சி செயல்பாடு. நாங்க கொடுத்து 2150 ரூபாய் கொடுத்தோம், நீங்க 2500 ரூபாய் கொடுத்தீங்களா பணம்? மத்திய அரசு 8 லட்சம் டன் கொள்முதல் செய்திருக்கிறது. விவசாயிகளுக்கு கொடுத்த வருமானம் தமிழ்நாட்டில் அதிகம். கடந்த முறை காவிரி டெல்டா பகுதியில என்ன செஞ்சீங்க நீங்க? விவசாயிகளுக்கு எந்த செயல்பாடு இல்ல. அத்தனையும் பொய் வாக்குறுதி நீங்க கொடுத்திருக்கீங்க. தமிழக மக்களை கடந்த 3 ஆண்டுல முழுமையை ஏமாத்திருக்கீங்க நீங்க. அது மட்டும் இல்ல, விதைகள் உற்பத்தி, சேமிப்பு எதையும் நீங்க பண்ண கிடையாது. எவ்வளவு டன்? 8 லட்சம் டன் இன்னைக்கு வீணாக காய்ந்து கொண்டிருக்கிறது. சேமிப்பு கிடங்கு எங்கே? மத்திய அரசுடைய கொள்முதல் செய்த நெல் பாஜக ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பதில் அண்ணா, உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி. அந்த கிடங்குகள் அமைக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இந்தியாவினுடைய உணவு உற்பத்தி 331 மில்லியன் டன்ஸ். அதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற கிடங்குகள் 147 மில்லியன் டன்ஸுக்கு மட்டும்தான். நீங்கள் விவசாயிகளுக்கு உத்தரவாதம் கொடுத்தீர்கள். செய்யாத அரசு பாஜக அரசு. 82,000 கோடி ரூபாய் பொருட்கள், உணவுப் பொருட்கள் வீணாகிறது உங்க பாஜக ஆட்சியில். உங்களோட தகவலுக்கு 850 லட்சம் டன்னுக்கான சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டு வருகிறது. இல்லை, நிறைவேற்றப்பட்டதை சொல்லுங்க. 82,000 கோடி ரூபாய் உணவுப் பொருட்கள் வீணாவதுதான் பாஜக ஆட்சியின் சாதனை. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் நெல்லை சேமிக்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அது பேர் சொல்லுங்க.
சரி ஓகே நீங்க ஓகே நெல்லுக்கு சொன்னீங்க, ஓகே. கரும்புக்கு சொன்னீங்க, ஓகே. கொடுக்கப்பட்ட விலை நீங்க நிர்ணயிக்கப்பட்டதா அதை சொல்லுங்க. சரி ஓகே அந்த பேசி முடிச்சிடுறேன். வேமா முடிச்சிருங்க நாங்க. இவங்க சொன்னாங்க பெண்களுக்கு 33% எங்களுடைய அறிக்கையில் கொடுத்திருக்காங்க. நான் கேக்குறேன், இந்த 21 சீட்ல எத்தனை பெண்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்திருக்கீங்க? நீங்க கொடுத்த 33% நீங்க கொடுத்த பட்டியல் இருக்கா? முதல்ல கொடுத்த வாக்குறுதியை கொடுத்த தேர்தலை நீங்க நிறைவேற்றாத நீங்க. அதனால போய் பேசுறீங்க. குற்றச்சாட்டு வச்சுறீங்க. நான் பதில் வாங்கிக்கலாம். நான் இறுதியான நேரத்துல முடிச்சிருங்க நாகராஜ். சமூக நீதி குறித்து பேசுறாங்க. என்னாச்சு சமூக நீதி இங்க இருக்கு? இவங்க எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகனும் மருமகளும் பட்டியல மக்களுக்கு சிகரெட்ல சூடு வைக்கிறாங்க. இதுதான் சமூக நீதி. சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சரி ஓகே. இறுதியான கருத்து கோவை செல்வராஜ். திரு கோவை செல்வராஜ் செய்யறது யாரு? அதான் கேக்குறேன். திமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஓகே ஓகே நாகராஜ் இறுதியான நேரம். கோவை செல்வராஜ் முடிச்சிருங்க. இல்ல சுருக்கமா இறுதியான. நான் கேட்கிறேன் அண்ணா, இல்ல நண்பர் நாகராஜ் அண்ணா வந்து பேசும்போது கோரிக்கைகளை சொல்லுங்க, குறைகளை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை படிக்க தெரியுதா, பேச தெரியுமான்னு என்னை பத்தி கேட்டது முதல்ல நீங்க மன்னிப்பு கேட்கணும். அந்த வார்த்தைக்கு ஜாபம் வச்சுக்க. அது வந்து நான் வந்து நம்ம ஊருக்காரர் இருக்கிறதுனால அமைதியா இருக்கேன். அதாவது இவ்வளவு பேசுறாரு. திட்டக்குழுன்னு முதல்ல 5 ஆண்டு திட்டக்குழு இந்தியா முழுவதும் இருந்தது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நிதியமைச்சர், முதலமைச்சர், நிதி செயலாளர் எல்லாம் போய் உட்காருவாங்க, பேசுவாங்க, 5 ஆண்டு திட்டக்குழுக்கு நிதி ஒதுக்குவாங்க. இப்ப வெறும் திட்டக்குழு வச்சு 5 ஆண்டு திட்டக்குழு எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு எந்த மாநிலம் பிடிக்குதோ அந்த மாநிலத்துக்கு நிதியை கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா ஜெனரலா அவர் சொன்னார் அப்படியே விவசாயிகளுக்கு அந்த இந்த திட்டத்தை பத்தி. எந்த விவசாயிகளுக்கும் ஒன்றிய அரசு ஒண்ணுமே செய்யல. தமிழ்நாட்டில் 3 வருஷமா ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்களுடைய 10 லட்சம் கோடியில 2 லட்சம் கோடி கொடுப்பாங்க. 1 லட்சம் 10,000 கோடி கூட தமிழ்நாட்டில் எந்த விவசாயி கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. அந்த 6,000 ரூபாய் நிதி கொடுக்கறது வந்து அது ஓட்டுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க எதுவும் கொடுக்கறது இல்ல. இது எல்லாத்தை விட நீங்க இவ்வளவு பேசுறீங்களா சார்? இந்தியாவில் இந்த தேர்தலில் எந்த கட்சியிலையும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் யாரும் வேட்பாளராக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்லவில்லை. காங்கிரஸ் உட்பட, இந்தியா கூட்டணி உட்பட. ஆனால் பிஜேபி, ஒரு நிமிஷம் பேசுறேன் சார், பேசுறதுக்குள்ள பிஜேபி கட்சியை பொறுத்தவரை 3 மாநிலங்களில் தேர்தல் போட்டியிடவில்லை. குஜராத்தில் வந்து வதேரா, சபர்கந்தா, தனஞ்சயா 3 பாராளுமன்ற வேட்பாளர்கள் நீங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் ஐயோ சாமி எங்களுக்கு பிஜேபியில் சீட்டே வேண்டாம், இன்னும் ஜெயிக்க முடியாது, ஓடிட்டாங்க. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் பாராபஞ்ச்கஞ்ச், கான்பூர் ஒதுங்கிய ஆகிய 3 தொகுதிகள் இருந்து யாரு போட்டியிட்டவங்க வேட்பாளர் அறிவிச்சவங்க ஓடிட்டாங்க. அதே மாதிரி புதுடெல்லியில கௌதம் கம்பீர், நான் பேசுற கொடுங்க சார், ஜெய்சின்கா, முன்னாள் அமைச்சர் வி.கே. சிங், ராகுல் பஞ்சான், பச்சே கவுடா, அஜய் பகத்சிங், பிரிவேதரா, குணம் வியாபாரா ஆகிய 9 பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் நீங்க அறிவிச்சீங்களே, அத்தனை பேர் எங்களுக்கு பிஜேபியில சீட்டு வேண்டாம்னு போயிட்டாங்க. இந்தியாவிலேயே பிஜேபி ஜெயிக்காத அந்த கட்சி தேவையே இல்லைன்னு கட்சியில சீட்டு அறிவிச்சதுக்கு அப்புறம் வேண்டாம்னு போறாங்கன்னா உங்க கட்சி லட்சணம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. பிரதமரை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதனால பிஜேபிங்கிற கட்சி இதோட முடிஞ்சுவான கட்சி. நாராஜ் இறுதி கருத்து அவருடைய கேள்விக்கு பதில் முடிச்சுங்க. நான் மற்ற வந்து போறேன். அதாவது இல்ல நானும் இறுதி கருத்து சொல்லி அவர் சொல்றேன், நானும் சொல்றேன் வேண்டாம்னு சொன்னாங்க. நான் பதில் சொல்றேன். அதாவதுங்க இன்னைக்கு ஒரு கடும் பணி, ஒவ்வொரு அமைச்சருக்கும் 18 மணி நேரம் கடும் பணி, தொடர்ச்சியா அவங்க பணி செய்யணுங்க. இன்னைக்கு மத்திய அரசு இருக்கிற அமைச்சர்களால தொடர்ச்சியாக பணியாற்ற முடியாத அளவுக்கு பணி சுமை இருக்கிறது. அதனாலதான் பலர் வந்து எங்களுக்கு நாங்க மாநில அரசிலேயே பணியை பாக்குறோம், மத்திய அரசு என்னால வேலை செய்ய முடியல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையாக ஒழிய தோல்வி பயம் அல்ல, பணிச்சுமை காரணமாக பலர் முன்வர வருவதில் பணியில் செய்து கொண்டிருக்கின்றார். எங்களை வெற்றி உறுதியாகிவிட்டது. ஏற்கனவே வெற்றி உறுதியாகிவிட்டது. அப்புறம் அண்ணன் செல்வராஜ் கேட்டாரு, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அண்ணன், நீங்க முதலமைச்சர் சொல்ற பொய்யை வந்து திரும்பி சொல்லாதீங்க. தயவு செய்து தரவை முழுசா படிச்சுட்டு வந்து ஆதாரத்தோட பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் பதில் அண்ணன் நாகராஜுக்கு. இன்கம் டாக்ஸ்ல வருஷத்துக்கு சார் ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ்ல வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கறாங்களா இல்லையா? அது ஒண்ண மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் இனிமேல் டிவிக்கே வர்றதில்ல. பதில் சொல்லுவாரா? சொல்லுங்க. 1 லட்சம் கோடி ஆண்டுக்கு வருமான வரித்துறை மூலமாக ஒன்றிய அரசு வருதா இல்லையா? எல்லா மாநிலம் உள்ளடக்கியது. எல்லா மாநிலத்துக்கும் நம்ம செலவு செய்யறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லுங்க சார். ஓகே சசிரேகா முடிச்சு இறுதி கருத்து இருக்கிறது நிறைய இருக்குதுன்னு நீங்க ஓகே நாகராஜ் சசிரேகா
இல்ல, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம்ன்ற பேர்ல வந்து அவரு மீண்டும் மீண்டும் பாசிச பாஜக வந்துரும், பழனிசாமி என்ன செய்தாரு, நாங்க செய்ததெல்லாம் நாங்க அடிக்கிட்டோம் சென்ற 5 வருஷத்துல மத்திய அரசை எதிர்த்து ஒண்ணு கூட சொல்ல முடியல. இந்த மாதிரி தேஞ்ச ரெக்கார்டையே இந்த 5 வருஷத்துல 39 பேர் ஜெயிச்சுட்டு அதே இல்ல இந்த தேர்தல் பாஜக வேணுமா வேணாமான்ற தேர்தல் இல்ல. இல்ல அதையே பேசிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த 39 பேரை வச்சு என்ன சாதிச்சோம் சொல்றதுக்கு ஒரு வழி இல்ல. மீண்டும் அதே ஒத்த செங்கல் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. வெட்டமே இல்லாமல் இல்ல எய்ம்ஸுக்கு ஒரு கல்ல வைக்க கூட வழி இல்ல இவங்களுக்கு. நாங்க காவிரி குண்டாருக்கு இல்ல 13,000 கோடி நாங்க வந்து இல்ல மத்திய அரசு இருந்தாங்க. எத்தனை நாளுங்க நீங்க பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சீங்க? எத்தனை முறைங்க நீங்க போய் கேட்டீங்க? தனியா போய் பிரதமரை இவர் 2 முறையும், முதலமைச்சர் 3 முறையும், உதயநிதி 2 முறையும் சந்திச்சாங்களே. என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல என்ன அஷூரன்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு? இல்ல நான் ஒண்ணு முடிச்சிடுறேன். ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்களே, போய் கேஸ் சொல்லுங்களா? இல்ல இவர்களுடைய தேர்தல் ராஜ்யசபா உறுப்பினர் கேஸ் சொல்லுங்கமா? நாங்க டீசல் விலையை 65-75 குறைக்குமா? மத்திய அரசு எப்படி குறைக்கும்? எண்ணெய் நிறுவனங்களை தான் அதை இன்ன வரைக்கும் நிர்ணயிச்சிட்டு இருக்காங்க. எங்க தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலையா இருந்தாலும் கேஸ் விலையா இருந்தாலும் மத்திய அரசு வந்து நிர்ணயிக்க வேண்டும். முதல்ல மத்திய ஆளுகின்ற கட்சிக்கு அந்த அதிகாரம் வரணும்னு சொல்லியிருக்கோம். இது உருப்படியான தேர்தல் அறிக்கையா? உருப்படியான தேர்தல் அறிக்கை அண்ணன் காரை செல்வராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல முரட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மார்ச் 22ஆம் தேதி தேர்தல் நடந்து மார்ச் 22ஆம் தேதி தேர்தல் நடந்து மார்ச் 22ஆம் தேதி தேர்தல் நடந்து இப்பொழுது ரிசல்ட் வந்திருக்குது. டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் மதவாதத்தை விதைக்கிற ABVP மாணவர்கள் அமைப்பு எல்லா அந்த தேர்விலையும் அந்த தேர்தல்களிலே தோற்று இடதுசாரி மாணவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்பது முன்னோட்டம். தமிழகத்தினுடைய சமூக நீதி எது தெரியுமா? மக்களை தேடுவோர் மருத்துவம் சமூக நீதியின் குறியீடு. நான் முதல்வர் திட்டம் சமூக நீதியின் குறியீடு. புதுமை பெண்கள் திட்டம் சமூக நீதியின் குறியீடு. மாணவர்களுக்கு ஊதியம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்று அறிவித்திருப்பது சமூக நீதியின் திட்டம். சமூக நீதி, சமத்துவம், தொழில் வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு, இலவச பெண்கள் பயணம் செய்கிற விடியல் பயணம், இதுதான் சமூக நீதி. வேறு விளக்கம் உங்களுக்கு தேவையில்லை. குற்றச்சாட்டு அதே நேரத்தில் செய்த திட்டங்கள் என்னென்ற சாதனை பட்டியல். இதற்கு மத்தியில் எதற்கு வாக்களிக்க போகிறார்கள் பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே தொடர்ந்து